நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூடலூர் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஒன்-டு-ஒன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம். கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் ராசிபுரம் மற்றும் கூடலூர் என இந்த 2 தொகுதிகளுக்கான ஒன்-டு-ஒன் நடைபெற்று வருகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட மாவட்ட செயலர், மண்டல பொறுப்பாளர், அதே போல அங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலர்களை தொகுதிக்கு 10 பேர் என்ற வீதம் அழைக்கப்பட்டு அவர்களுடன் முதலமைச்சர் சராசரியாக ஒரு நிர்வாகியிடம் 10 நிமிடம் வரை பேசுகிறார். அதன் அடிப்படையிலே இந்த ஒன்-டு-ஒன் நிகழ்வானது பல்வேறு கட்டங்களுக்கு பிறகு தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் 234 தொகுதி நிர்வாகிகளும் சந்திக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே முதற்கட்ட சந்திப்பாக 100 தொகுதிகள் கணக்கிடப்பட்டு கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறைவாக வாக்கு பெற்ற தொகுதிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகள் என அதை குறிப்பிட்டு முதற்கட்டமாக 100 தொகுதிகளினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் 2 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை, உள்கட்டமைப்பு பிரச்சனை, அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், மாவட்ட செயலருடன் இணைந்து பணியாற்றுவது உள்ளிட்ட சிறு சிறு பிரச்சனைகளை உடனடியே சரி செய்து அனைவரும் ஒற்றுமையாக 2026 தேர்தல் பணி சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஆணையிட்டு வருகிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ராசிபுரம் மற்றும் கூடலூர் என இந்த 2 தொகுதிகளை சேர்ந்த மண்டல பொறுப்பாளர்கள் முதல் ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கட்டங்களாக இந்த சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அங்கு மாவட்ட செயலர்களுக்கும் உத்தரவிடுகிறார். மேலும் தொடர்ச்சியாக கட்சியில் கஷ்டப்படக்கூடிய, கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவமும், அதே போல இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பும், பதவியில் அதிக வாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஒன்-டு-ஒன் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.